Hi friends, நான் உங்கள் சுபைதா zacs.kitchen.இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மட்டன் சால்னா எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மதுரை மட்டன் சால்னா ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லி நிறைய பேர் நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க. பட் நான் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த மதுரையில் பரோட்டா கடையில் செய்கிற சால்னாவோட ரெசிபி வந்து நான் கிராக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். கிராக் பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிற ஒரு குருமாவோ இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே வந்து அந்த பரோட்டா கடையில் ரோட்டு கடையில் செய்கிறவுடைய மெத்தடாலஜி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பரோட்டா மாஸ்டர்கிட்ட நான் வந்து இந்த ரெசிபிக்காக பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபியை ஒரு பரோட்டா மாஸ்டர் செய்கிற ரெசிபியுமே நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்போவுமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த மதுரையில் சாப்பிட்ற எனக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து வரல. மதுரையில் இருக்கீங்க, நீங்கள் வந்து மதுரைக்காரவங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மதுரையில் எவ்வளோ தூரத்துக்கு பர்ஃபெக்டான ஒரு நம்மளுக்கு மட்டன் சால்னா பரோட்டா சால்னா கிடைக்கும் அப்படின்றது. பட் நீங்கள் வந்து மதுரைக்கு போகும்போது கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதே மற்ற ஊர்களில் கிடைக்கிற அந்த மட்டன் சால்னாக்கும் இதே மதுரையில் கிடைக்கிற அந்த மட்டன் பரோட்டா சால்னாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் நான் நிறைய பரோட்டா மாஸ்டர்கிட்ட வந்து நான் ரெசிபிஸ் வாங்கி நிறைய வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரியான கரெக்டான ரெசிபி வந்து எனக்கு வந்து கிடைக்கல. அந்த டேஸ்ட் வந்து எனக்கு கரெக்டாக வரல. ஸோ அதனால தான் நான் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த ரெசிபியை அப்லோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் உங்ககிட்ட நான் அந்த ரெசிபியை கொண்டு வந்து கொடுக்கும்போது பர்ஃபெக்டான ரெசிபியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாக அந்த பர்ஃபெக்டான ரெசிபியை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்க எல்லாத்துக்காகவும். இந்த ரெசிபியை கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 வாட்டி நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இன்றைக்கி நான் இது எல்லாத்தையுமே வந்து அம்மியில் அரைச்சி செய்கிறேன். உங்ககிட்ட அம்மி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக மிக்சியில் அரைச்சி செய்யலாம். பட் அம்மியில் அரைச்சி செய்யும்போது ஒரு தனி சுவை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மதுரை மட்டன் சால்னா, அதாவது பன் பரோட்டா கடையில் செய்வாங்க மதுரை மட்டன் சால்னா எப்படி செய்வாங்க அப்படின்ற ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீட்டில் செய்கிற மெத்தடோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஐட்டமாக நான் வந்து இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன் வாங்க. அம்மிக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நோட் புக் அம்மின்னு சொல்லுவாங்க. சின்ன அம்மி நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கக்கூடியது. இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் கரம் மசாலா, அதாவது ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறம் வந்து 3-4 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காவை வந்து நான் உங்களுக்கு இதில் அரைச்சிடுறேன். உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து ஸ்க்ரீன்லேயுமே இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. 3 ஏலக்காய், 2 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, அவ்வளோதாங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா தட்டிட்டு நம்ம அந்த மாதிரி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நம்ம பவுட்ரெல்லாம் அரைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை. லைட்டாக 1க்கு 2 அரைப்பட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை வந்து திரும்ப நான் அந்த கரம் மசாலாவோடையே சேர்த்து பிளேட்டில் எடுத்து வச்சுடுறேன். இப்போ நம்ம பிரியாணி இலையும் கல்பாசியும் வந்து நம்ம குழம்பு செய்யும் போது தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரம் மசாலாவை தனியாக எடுத்து வச்சுடுறேன். அடுத்து இப்போ மிளகு நுணுக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஃபஸ்ட்டு இந்த மிளகை வந்து நல்லா நுணுக்கி எடுத்துடுறேன். எப்போவுமே நம்ம வந்து அம்மிக்கல்ல அரைக்கும் போது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும். இன்னொன்று இது வந்து சின்ன அம்மி அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் வந்து சீரகமும், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சோம்பும் போட்டு திரும்பவும் இதை நுணுக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா 1க்கு 2 அரைப்படட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டு நம்ம அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது உங்கள் கிச்சனில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பெரிய அம்மியாக வாங்கிக்கலாம். இது வந்து நோட்புக் அம்மி, மினி அம்மின்னு சொல்லுவாங்க, கவுண்டர் டாப் அம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ராஷ் குக்வர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் வந்து நம்பர் ஃப்ளாஷ் ஆகும், அதில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தண்ணி தெளித்து குட்டி குட்டியாக வந்து நம்ம இதை வந்து நம்ம நல்ல சாஃப்டான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஃபுல்லாகவே அம்மிக்கல், ஆட்டுக்கல்ல தாங்க அரைச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குது. குழம்பு ருசி அட்டகாசமாக இருக்குது. அது போக நம்மளுக்கு வந்து இந்த கையில் ஃபேட்டெல்லாம் சேர்த்து பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் கூட சேராது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக நல்லா மையாக வந்து அரைஞ்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து மொத்தமாக இதை அரைக்கிறதுக்கு 2 நிமிஷம் தாங்க ஆச்சு, அதுக்கு மேலே ஆகலை. நல்லா இந்த மாதிரி அரைச்சி இதை தனியாக வந்து எடுத்து வச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகு,
அதுக்கப்புறம் வந்து சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்ததை நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இருக்கக்கூடிய இஞ்சியையும் வச்சு நம்ம தட்டிக்கலாம். இஞ்சி தட்டினதுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா இஞ்சியை வந்து நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததில் நான் வந்து பூண்டு சேர்க்க போகிறேன். பூண்டு வந்து ஒரு 7 பல், இந்த பெரிய சைஸ் பூண்டை வந்து இதில் சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி தட்டி நல்லா சாஃப்டான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்டான பேஸ்ட்டாக அரைப்பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி நான் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது தாங்க ஃபீல் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மி அரைப்படுற சவுண்டோடய எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மி அரைப்படுற சவுண்டோடய எடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கசகசா, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இதை ஃபஸ்ட்டு நுணுக்கிக்கிட்டேன் வச்சு, அதுக்கப்புறம் இப்போ தண்ணி தெளித்து இதையுமே வந்து ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது சேர்க்கறனால நம்மளுக்கு கிரேவியில் நல்ல ஒரு திக்காக வந்து கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக கசகசா வந்து இதில் மிக்சியில் வந்து அரைப்படாது, அம்மியில் வந்து ரொம்ப ஈஸியாகவே அரைப்பட்டுரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 தேங்காய் சில்லு வச்சுருக்கேன். வச்சு இதையுமே வந்து நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் செய்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அம்மியில் செய்யும்போது ருசி அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் அம்மிலையும் அரைச்சி செஞ்சு பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது இல்லைனா. இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பக்கமாக ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இந்த அம்மியும் நான் கழுவி தண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு குழம்பு செய்யும்போது காட்டுறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏற்கனவே சமையல் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது நீல வாக்கில் ஒரு வெங்காயத்தை 5 பீஸ் போடுற மாதிரி, 5லேருந்து 6 பீஸ் போடுற மாதிரி இதை இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து தக்காளி வந்து மொத்தம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 2 தக்காளி நல்லா பழுத்து சிகப்பாக இருக்க தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதையுமே நம்ம வந்து இந்த மூக்கை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். எப்போயுமே சமைக்கும் போது இந்த மூக்கை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம சாப்பிடும்போது. ஸோ அதனால் நான் எப்போயுமே சமைக்கும் போது இந்த மூக்கை வந்து எடுத்துருவேன். இதையுமே வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. உங்கள் ஏரியாவில் எந்த தக்காளி அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பெங்களூர் தக்காளியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெங்களூர் தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரமாக குழம்புல வந்து மசியாதுங்க. அப்படின்றப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா அந்த ஒரு மாதிரி நல்ல கிரேவி மாதிரி கிடைக்காது. இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து கொத்தமல்லி நல்ல ஒரு அரை கையளவுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி பிடிச்சிங்கன்னா கையில் வந்து உங்களுக்கு முட்டில் நிற்கணும். அந்த மாதிரி ஒரு பிடி அளவு இருக்கிறத வந்து நீங்கள் அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 250 கிராம். மட்டன் ஃபேட்டுங்க கண்டிப்பாக அந்த குருமா செய்யும் போது மட்டன் ஃபேட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 கிராம் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து குக்கரில் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த எல்லா மசாலா, கல்பாசி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா எண்ணெயிலேயே வந்து போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா மட்டும்தான் அந்த எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் கிடைக்கும், இல்லாட்டினா உங்களுக்கு கிடைக்காது. இப்போ அடுத்து நம்ம வந்து ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த சீரகம், சோம்பு, அப்புறம் பெப்பர், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மட்டன் ஃபேட்டுமே சேர்த்துக்கிறேன். மட்டன் ஃபேட் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் கொத்தமல்லியும் இப்போயே வதக்கும் போதே சேர்த்துடணும். சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா சுருள வதக்குங்க. அந்த மட்டன் ஃபேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து உங்களுக்கு வெளியில் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து சுருள வதக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி அந்த கழுவி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து இதில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அந்த அம்மி கழுவின தண்ணி. நீங்கள் வேணால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ அதை நல்லா சுருள வதக்கி நல்ல இந்த ஆனியன் வந்து சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூளுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே திரும்ப சுருள வதக்க ஆரம்பிங்க. நல்லா இது வதங்கும் போது தான் வந்து டேஸ்ட் வரும். எப்போயுமே நான் வெஜிடேரியன் செய்யும் போது நம்மளுக்கு அந்த கரெக்டான டைம் கொடுத்து வதக்கி செய்யணும். அது வந்து ரொம்பவே முக்கியம். கரெக்டாக மசாலாஸ் வந்து வதங்கலை அப்படின்னா டேஸ்ட் வந்து கரெக்டாக வராது. இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு இந்த தக்காளி வந்து தோல் பிரிஞ்சு வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நான் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறேன்.
இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் வந்து சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மட்டன் ஃபேட்டில் இருக்க அந்த எண்ணெயுமே வந்து நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் அதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா மட்டன் போன் தான் அதிகமாக சேர்த்துக்குவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால கொஞ்சம் மட்டன் பீசஸோடையே நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை திரும்பவும் அந்த மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. நல்லா சுருள வதங்கட்டும். அப்போ தான் வந்து அந்த மட்டன் உள்ள வரைக்கும் வந்து இதில் வந்து உங்களுக்கு உப்பு பிடிக்கணும். அதே மாதிரி இந்த மட்டனில் இருக்க சூப் வந்து வெளியில் வரணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுடுதண்ணி மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். பச்சை தண்ணி இதில் யூஸ் பண்ணக்கூடாது. சுடுதண்ணி ஊற்றி திரும்பவுமே வந்து இதை நம்ம நல்லா ஒரு கொதி வரவிடலாம். ஸோ இப்போ மட்டனை வந்து கிரேவியோட வேக போட்டிருக்கேன். நல்ல சுடுதண்ணி ஊற்றி தான் அதை வந்து வேக போடுறோம். ஃபஸ்ட்டு 2 விசில் ஃபுல்லாக வச்சு விடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மட்டன் நல்லா வேகணும். அதே மாதிரி அந்த கொழுப்பில் இருக்க ஆயிலுமே வந்து அந்த ஷேர்வா, அதாவது அந்த சால்னால வந்து இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த விசிலெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அந்த குருமா கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய், அப்புறம் வந்து கசகசா, முந்திரி இது எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு 100 ml தண்ணியில் கலந்து இதில் ஊற்றிருக்கேன். அப்படியே திக்கான பேஸ்ட்டை சேர்க்காமல் தண்ணியில் கலந்து ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக்கான கிரேவியாக குருமாவாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா தாராளமாகவே ஒரு 200 ml 250 ml வந்து நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்போ கொதிக்குது பாருங்கள். மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் தலை கொதிக்க விடுங்க. அந்த கொதிக்கும் போது அந்த வீடே மணக்கும் இந்த குருமாவோட மனம். ஸோ நீங்கள் இனிமேல் பரோட்டா சால்னா செய்கிறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கடைக்கு போகாதீங்க. வீட்டில் உடனே நம்ம ரெசிபியை பார்த்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க, இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் அந்த லைக் பட்டனை கொடுத்துருங்க. உங்களோட லவ்வை காமிச்சு ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அட்டகாசமான மட்டன் குருமா வந்து, அதாவது மட்டன் சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஹோட்டல் கடையிலலாம் அப்படி தான் ஒரு கப்பில் எடுத்து ஊற்றுவாங்க. அதே மாதிரி நான் ஊற்றிருக்கேன். அடுத்து வந்து இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பரோட்டாங்க. நான் இன்றைக்கி பீட் பரோட்டா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட் பரோட்டாவை நல்லா இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டு இதுக்கு மேலே அந்த பரோட்டா சால்னாவை அப்படி ஊற்றி அப்படி நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமான சுவையில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரெசிபி, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அட்டகாசமாக பிடிச்சிருக்க ஒரு ரெசிபி. இதை என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னார் அப்படின்றத நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். நான் உங்களை வேறொரு வீட்டில் சந்திக்கிறேன். ஸோ அட்டகாசமான மதுரை மட்டன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ரெசிபியும் உங்ககிட்ட கொண்டுட்டு வர்றதுக்கு ரொம்பவே வந்து நான் மெனக்கிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்டான ரெசிபியை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, உங்களுக்கு ரெசிபி கிராக் ஆகலை, நீங்கள் பர்ஃபெக்டாக அதே மாதிரி ரெசிபியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த ரெசிபியோட நேமையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதே ஒரிஜினல் ரெசிபியை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவேன். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். பட் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட லவ்வை ஒரு லைக் கொடுத்து எனக்கு காமிச்சிடுங்க. பாய்.